நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உட்காரு. அண்ணாமலை, இன்னும் 2-3 நாள்ல நான் உன் ட்ரீட்மெண்ட் விஷயமா மெட்ராஸ் போறேன். ஏன்னா மெட்ராஸ்லயும் பாண்டிச்சேரியும் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். நீ என் கூட ஒத்துழைக்கணும். ஏன் நம்மள எதுவும் பேச மாட்டேங்கிற? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையாவது என்கிட்ட ஓப்பனா சொல்லு. நீங்களுமா நம்புறீங்க எனக்கு மனநிலை சரியில்லைன்னு? ஐயோ அண்ணாமலை, நான் அதை நம்பல. ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். நம்ம மெட்ராஸ் போய் சைக்காட்ரிஸ்ட் பார்ப்போம். டாக்டர் உனக்கு எதுவும் இல்லைன்னு செக் பண்ணி சொல்லட்டும். உடனே இங்க வந்து இந்த வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் யாராவது உன்னை இந்த மாதிரி தப்பா நினைப்பாங்களா? அண்ணாமலை, நான் உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கேன். கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்த்துட்டு வரேன். உனக்கு உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. அது எனக்கு தெரியுது, உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளை பிரிக்கிறதுக்காக இந்த வீட்டுல ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு. வள்ளி தான் என்கிட்ட சொன்னா. ஆனா இந்த விஷயம் கோமதிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் இன்னும் வள்ளியை கொடுமைப்படுத்துவாரு. என்ன விஷயம் சொல்லு. சும்மா புதிர் போட்டுட்டு இருக்காத. வள்ளியை கொன்னுட்டு அந்த பழைய என் அண்ணன் மேல போட போறாங்க. யாரு? கோமதியும் பார்கவியும். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வீணா கற்பனை பண்ணிக்காதன்னு. முதல்ல நீ இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுறது நிறுத்து. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நன்னிடமயக்கம். ஏய், இது என்ன சட்டி பானையா கழுவி கபத்துறதுக்கு? இது வண்டி, பூ போல துடைக்கணும், புரியுதா? மாமா இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி ரதம் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க, கேவலப்படுத்துறிய? மாமா இதுல உட்கார்ந்து போற அழக பாக்குறதுக்கு உனக்கு 1000 கண்ணு வேணும். இப்ப பாரு மாமா போற அழக. இப்ப பாரு. ஐயோ ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ஐயோ கோமதி, நீ ஏமாந்துட்டீடா. 5000 ரூபா கொடுத்து இந்த கண்ணை பையன்கிட்ட ரிப்பேர் பண்றான்னு சொன்னேன். பனிக்கரடி மாதிரி பூட்சு போட்டுக்கிட்டு தெரியும் போதே நினைச்சேன் இதுல கமிஷன் அடிச்சுட்டான்னு. நானே ஊரை ஏமாத்துறவ என்னையே ஏமாத்தி விட்டானே. அவனை வச்சு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கலாம்னு இருந்தேன். அவன்கிட்ட பணம் கொடுத்த எனக்கு அட்டாக் தான் வரும். அத நான் எங்க போயிடுறேன், பணத்தை புடுங்கிடுறேன். இந்த சம்பவத்தின் மூலம் மாமன் கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடம் என்னன்னா, வண்டி அமையறதா இருந்தாலும் பொண்டாட்டி அமையறதா இருந்தாலும் ரெண்டுமே இறைவன் கொடுத்த வரம். இந்த ஜென்மத்துல அந்த கொடுப்பனை எனக்கு இல்ல. இல்லடா சொல்லும். என்ன அப்படி பாக்குற வள்ளியம்மா? வள்ளி சொல்லும் சொல்லும். வள்ளி ஒண்ணு பேச மாட்டேங்கிறாளே லூசி. ஐயோ என்னாச்சு உனக்கு? லூசினா மாமான்னு செல்லமா கூப்பிடுவிய, ஒண்ணு பேச மாட்டேங்கிறிய? மாமா இப்ப சொல்றான் செல்லம், சொல்லு சொல்லு. நீங்க என்ன கொலை பண்ணிடுவீங்களா? எது?
நான் ஏன்டா கொலை பண்ண போறேன்? நான் உன்னையெல்லாம் கொலை பண்ண மாட்டேன். உனக்கு யார் சொன்னா? நான் கேட்டேன். எது கேட்டியா? நான் உன்னை நீ ஏதோ தப்பா கேட்டிருக்க. நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன்டா செல்லம். தூங்கும் போது நீ கனவு கண்டிருப்ப. நீ எனக்கு பொன்முட்டையிடுற வாத்து. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அப்புறமா இதை யோசிப்போமே, சரியா? என்ன நம்புடா செல்லம். ஐயோ, இந்த மீசக்கார பாட்டி வர்றா ஐயா, காரியமே கட்டுது. யோ, உன்னை தான் இந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல, போகும்போது அவசகுணமா வந்து நிக்கிற. இப்படித்தான் பட்டாளத்தா வெளியே கிளம்பும்போது முன்னாடி போய் நின்ன. அந்த ஆளு புளிய மரத்துல கொண்டு வண்டியை விட்டுட்டு ஆஸ்பத்திரி போய் மலாந்துட்டான். உசுறு தப்பி அந்த ஆளு பொழைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதே மாதிரி தவசிக்கு பிறந்த நாள்ல அண்ணாமலை திருட்டுத்தனமா கூட்டிட்டு போனேன். கடைசியில என்னாச்சு? தவசி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு அண்ணாமலை வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டான். இப்ப யார கவுத்துறதுக்கு இங்க வந்திருக்க? ஏயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எது? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருற. நான் திருந்தி மகாத்மா ஆகிறதுக்கா? எனக்கு வாய்தான் ஏன் சொத்து? எனக்கு உபதேசம் எல்லாம் பண்ண வேண்டாம், வந்த வேலையை சொல்லு. அண்ணாமலைங்க. ஓ, அந்த தெய்வ குழந்தையா? அதுக்கு ரொம்ப பைத்தியம் முத்தி போய் நாய்ச்சங்கிலிய போட்டு நான் தான் கட்டி வச்சிருக்கேன். அது யார பார்த்தாலும் பெறாண்டுது, தூங்கும் போது கத்தியால குத்த வருது. அதுக்கு பைத்தியம் முத்தி போச்சு இல்லடா சொல்லும். இல்ல இல்லையா? ஏய் லூசு, பைய கொடுத்துட்டு போ. ஏற்கனவே அண்ணாமலை ஒரு லூசு, இது அரை லூசு, ரெண்டும் சேர்ந்து 1.5 லூஸ் ஆகி போச்சு. யோ கங்காணியார, அந்த ஏர்வாடி பார்ட்டி கிட்ட பார்த்து போய் பேசு. நம்ம தூக்கி வளர்த்த புள்ளதானேன்னு யதார்த்தமா கிட்ட போயிடாத. அது இந்த மீசை வச்சிருக்கிறவன பார்த்தா பெறாண்டுது, கடிக்குது, புரியுதா? அது ரத்த வெறி பிடிச்ச அலையுதியா. நீ எதுக்கு கொஞ்சம் தூரமாவே நின்னு பேசு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் இலவச இணைப்பு 2 குழந்தைகளும் அனாதையா போயிடும். நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்னைக்காவது ஒரு நாள் லாரி அடியில தான் அள்ளிட்டு வருவாங்க. என் விதி அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நான் நாய் மாதிரி அப்படி தாடி போடுவேன். நீ உள்ள போற, பைத்தியம் குத்துச்சுன்னா ஐயோமான்னு குரல் கொடு. உன்னை நாய் மாதிரி நான் வெளி இழுத்து போடுறேன். எனக்கே உபதேசம் பண்றான் இவன். இவனெல்லாம் வள்ளி, அண்ணாமலை உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னமாச்சு சொல்லுமா. தவசி வந்து பார்த்துட்டு வர சொன்னாருமா. என்னாச்சுமா? அண்ணாமலை ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அழுதியா? நான் அழ மாட்டேன். என் அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏம்மா எப்படி வளர்ந்த பொண்ணு பாட்டி, உனக்கம்மா இந்த கதி? அண்ணாமலை எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் எதிர்த்து நின்று பேசுவியம்மா. நீ இப்படி உடஞ்சு போய் நிக்கிறியம்மா. என்னமாச்சு சொல்லுமா. சரி நீ வா, நீ வா, நம்ம தவசி வீட்டுக்கு போலாம். நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா நம்மள? வா போலாம், வா. இல்ல நம்மள அடம் பிடிக்கூடாது. வா போலாம், வா வா, சொன்ன கேட்கணும். வா போலாம், வா அண்ணாமலை வா. வாங்க கங்காணியாரே. அண்ணாமலை காஃபி எடுத்துட்டு வா. உட்காருங்க, உட்காருங்க. கையில் என்னப்பா? ஒண்ணும் இல்ல. உலகு அண்ணாமலைக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன கட்டல இப்படி மௌனமா இருக்கா? இங்க என்னதான் நடக்குது? 2 பேரும் விருப்பப்பட்டு தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் ஏயா அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட? என்ன பண்ண சொல்றீங்க கங்காணியாரே? 2 குடும்பத்து பிரச்சனையும் தீரணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் பேசி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். தவசி பண்ண காரியத்தினால பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சு. எல்லாத்தையும் யோசிச்சு அண்ணாமலை ஒரே டிப்ரெஸ்டா இருக்கா.
மன அழுத்தத்துல இருக்கா. அவளை மெட்ராஸ்கோ பாண்டிச்சேரிக்கோ கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். மெட்ராஸ்ல வேண்டாம் ஐயா. இந்த பார், நீ அண்ணாமலையை கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் தவசி வீட்டுல இருயா. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடுயா. அது நடக்காது கங்காணியாரே. தவசி முகத்துல அண்ணாமலை முழிக்க கூடாது. இன்னைக்கு அண்ணாமலை இப்படி இருக்க காரணமே தவசி தான். அப்படி சொல்லாத. என் ஒய்ஃபை எப்படி வச்சுக்கணும், அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கே மெட்ராஸ் கிளம்புறேன். அண்ணாமலை, நான் எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாலும் வாங்க கங்காணியாரே, எப்படி இருக்கீங்க, உங்க குழந்தைங்க எப்படி இருக்குன்னு விசாரிப்பியம்மா. இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறியம்மா. ஏதாவது பேசுமா அண்ணாமலை? साकेत सर्वभूमा श्रीराम परंदामा जय राम परंदामा सूर्य नारायण सोमा सुगुणाधिराम सुखनामा कारुण्य राम जस कंठधि राम राम सुगुणधामा साकेत सर्वभूमा श्रीराम परंदामा जय राम परंदामा श्रीराम राम श्रीराम राम रघुवंश प्रयोजितो ஏங்க உள்ள வாங்க. ஆ, சரி உள்ள வராதீங்க. சித்தப்பாவை ஜாமீன்ல எடுக்க யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதையாவது போய் பாருங்க. சரிதான் போடி. பெருசா யோசனை சொல்ல வந்துட்டான். எனக்கு தெரியாதா? அண்ணாமலை போய் பாத்தீங்களே, என்னாச்சு? பார்த்தம்மா. இனிமே நாம அவளை மறந்துட வேண்டியதா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண தப்பு அவ வாழ்க்கையை கெடுத்துடுச்சுமா. இனிமே நம்ம அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம அவளை மறந்துட வேண்டியதா. மறக்கணும். நாம அவளை மறக்கிறது தான் அவளுக்கு நல்லது. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அண்ணாமலை மறந்துடுன்னு சொல்ற தகுதி யாருக்கும் கிடையாது. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. விசாலம், அண்ணாமலையை போய் பார்த்தேன். அவ என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசலப்பா. மௌனமா இருந்துட்டா. அவளுக்கு மனநிலை சரியில்லையா. மெட்ராஸ் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்களா? வேண்டாப்பா. அவ மனநிலை சரியில்லாம போனதுக்கு காரணமே தவசி தான் உலக அதை சொல்றாமா.
நம்ம அவளை மறந்துடலாம். அவளை பார்க்க வேண்டாம். அவளை பார்க்காம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ஐயோ கங்காணியாரே, என் தங்கச்சி நான் பார்க்க கூடாது, என் மூஞ்சி பார்த்து சொல்ற தைரியம் உனக்கு இல்ல. அதனால தான் நான் அவகிட்ட சொல்றேன். இதுல இருந்தே தெரியல என் தங்கச்சி பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு. எமையா சொன்ன அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம். இல்லம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வரேம்மா. வேண்டாங்க, போகாதீங்க. அண்ணாமலையோட மனநிலை சரியில்லாம போனதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க அவளை போய் பார்த்து அங்க உலகநாதனுக்கு உங்களுக்கும் கை கலப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவ மனசு இன்னும் அதிகமா பாதிக்குங்க. சின்ன குழந்தைமாவ நான் போய் வேண்டாம். சத்தியம் பண்ணி கொடுத்த அவ வாழ்க்கைய பாழாக்கணும். இப்ப தேவையில்லாம நீங்க அவளை போய் பார்த்து அவளை அழிச்சிடாதீங்க. விசாலம், குழந்தை மேல ஆணையா சொல்றேன், நீங்க போகாதீங்க. உங்களை நான் போக விட மாட்டேன். ஹலோ 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 ஹலோ, நான் தவசி பேசுறேன். அண்ணாமலைகிட்ட பேசணும். நீங்க யார் பேசுறது? ஹலோ 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 ஹலோ, யாருங்க போன் எடுத்தது? அண்ணாமலை, அண்ணாமலை, நான் அண்ணன் பேசுறேன்டா. தவசி அண்ணன் பேசுறேன். அண்ணாமலை, என்னம்மா என்ன பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கலையே. பேசுடா மடி. மடி, உனக்கு உடம்பு சரியில்லையாம? என்னடா உடம்புக்கு? அம்மா, எல்லாம் அந்த பாவியால் தான்மா. நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைணுங்கிறதுக்காக தான் நான் சத்தியமே பண்ணி கொடுத்தேன். இப்ப நான் பண்ணி கொடுத்த சத்தியமே உன் வாழ்க்கை நாசமாக்கிடுச்சு. எவனோ உன்னை பைத்தியம் சொன்னானாமே, அப்படி சொன்ன நாசமா போட்டுமா. பேசுடா, வாயத்திறந்து பேசுடா. மலையளவு கஷ்டம் இருந்தாலும் வாயத்திறந்து அழுதினா எல்லாம் சரியா போயிடும். அழுதுடுமா, ஒரு சொட்டு கண்ணீராவது விடு. சொல்றேம்மா. அம்மாடி, உலகத்துல எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் நம்ம அண்ணன் தங்க பாசம் மாதிரி எதுவுமே இருக்காதுமா. கூலி வேலை செஞ்சாவது நான் உன்னை காப்பாத்துறேன். நீ வந்து அங்க இருக்க மாட்டேன். அண்ணாமலை, யார் ஃபோன்ல? அண்ணாமலை, மடி, அண்ணாமலை, நீ வந்துடுடா. அங்கிருந்து வந்துடு. நான் உன்னை வாழ வைக்கிறேன், சந்தோஷமா வாழ வைக்கிறேன். நீ வந்துடுடா. அண்ணாமலை, ஒரு வார்த்தை பேசுடா. அம்மாடி, எவன் ஒன்று பைத்தியம் சொன்னானோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. வா, புறப்பட்டு வந்துடு. ஹலோ, நான் உலகநாதன் பேசுறேன். மாப்பிள்ள, அண்ணாமலை உன் கூட பேச மாட்டான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? ஏன் இப்படி ஃபோன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ற? இல்ல மாப்பிள்ள, நான் ஒரே ஒரு வார்த்தை அண்ணாமலை. இவன் ஏன் இப்படி இருக்கான்னு அடிக்கடி யோசனை பண்ணுவேன். நீ ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றதுனால தான் அண்ணாமலை இப்படி இருக்கா. இனிமே நீங்க ஃபோன் பண்ணாத. மாப்பிள்ள, யோ, நீ எதுவும் பேசாத. வையா போன.
அண்ணாமலை, நீ வருத்தப்படாத, இதுக்காக அழாத. பைத்தியங்க அழமாட்டாங்க. என் தங்கச்சி வாழ்க்கை நானே நாசமாக்கிட்டேன். என் தங்கச்சி வாழ்க்கை நானே நாசமாக்கிட்டேன். என் தங்கச்சி வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன். சார் சார் காசு சார். தங்கச்சி வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன். என் தங்கச்சி வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன். அண்ணாமலை வாழ்க்கை நானே நாசமாக்கிட்டேன். தங்கச்சி வாழ்க்கை நானே நாசமாக்கிட்டேன். அண்ணாமலை வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டேன். சார் வாங்க அன்பழகன், வாங்க. என்ன சார் தண்டனை? எனக்கு புரியல அன்பழகன், எனக்கு ஒண்ணுமே புரியல. விளக்கு வச்சு இருட்டானதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீடே என்ன மிரட்டுது, தனிமை என்ன பயமுறுத்துது அன்பழகன். பட்ட காலிலே போடும் கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்க. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ இப்ப இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நல்ல சிவம் காலங்காத்தாலே போயிடுறான். கடைக்கு போறேன், மில்லுக்கு போறேன், அதை பார்க்க போறேன், இதை பார்க்க போறேன்னு போயிடுறான். இந்த சின்ன பையில அண்ணியை பார்க்க போறேன்னு ஓடி போயிடுறான். ஏதோ மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கிற நேரத்துல ஐயா ஒரு பாட்டு பாடியான்னு கணக்கு பிள்ளைகிட்ட கேட்பேன். அந்த ஆளு 4-5 நாளா இந்த பக்கமே காணும். ஏதோ பேச்சு துணைக்குன்னு இந்த சிவசு இருந்தான், அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். யாருமே இல்லை, ஆனா அதே நின்றுட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும்னு தோணுது. அப்படியே கோயில் குளம் அங்கங்கன்னு சுத்தி எங்கேயாவது ஒரு மூலையில போய் ஒடுங்கிடணும்னு தோணுது. அப்படியெல்லாம் பேசாதீங்க சார். எப்படி பேசாம இருக்க முடியும்? என் நிலைமை அப்படி பேச வைக்குது, என் நிலைமை அப்படி பேச வைக்குது. விட்டு கொடுங்க சார். விட்டு கொடுத்தீங்கன்னா போனதெல்லாம் தானா தேடி வரும். நாம சொல்றது தான் சரின்னு சொல்லி அடுத்தவங்க மனசை வேதனைப்படுத்தாதீங்க. விட்டு கொடுங்க. அண்ணாமலைக்காக அந்த கோயிலை விட்டு கொடுங்க. தவசிக்காக உங்க கௌரவத்தை விட்டு கொடுங்க. எல்லாம் சரியா போயிடும். பட்டாளத்தர வாங்க கங்காணியரே, வாங்க. என்ன கங்காணியரே, எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் சிரமம்? அதான் என் மகன் நல்ல சிவன் இருக்கானே, ராத்திரி வரும்போது இந்த நாய்க்கு போடுற மாதிரி 4 பரோட்டா வாங்கிட்டு வருவான். அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு மூலையில் போய் படுத்துக்குவேன். உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? சும்மா இருங்க, இப்படி பேசி கொள்ளாதீங்க. என்னங்க நீங்க? பேச்சு துணைக்கு யாராவது கிடைக்க மாட்டாருங்க ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசி கொள்றேன்னு சொல்றீங்க? அன்பழகன் எப்படி இருக்கீங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. பட்டாளத்தர உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீங்க கோச்சிக்க கூடாது. அண்ணாமலை பத்தின விஷயமா இருந்தா தயவு செய்து பேசாதீங்க. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அண்ணாமலையை பத்தின விஷயம்தான். அண்ணாமலைக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளை மெட்ராஸ் கூட்டு போறாங்களாம்.
முட்டாள்தனம் சார் இது. என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுறேன். அண்ணாமலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளுக்கு மனநல சரியில்லைன்னா என்ன, பைத்தியம் பிடிச்சா தான் எனக்கு என்ன, யார் எக்கெடு கிட்ட எனக்கு என்னங்க, போகட்டும், யாராவது எக்கெடு கிட்ட போட்டு. சரி சரி, நீங்க என்ன வேற ஏதோ இருந்தா சொல்லுங்க. அன்பழகன், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு மனசுலேயே நினைச்சிட்டு இருந்தேன். உங்க தங்கச்சி என்னை கூட்டிட்டு வந்திருந்தீங்களே, அந்த பெண்ணோட அடக்க ஒடுக்கம், பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்ணு விசாலத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அதை நல்ல சிவத்து கட்டி வச்சுட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன அவசரம், யோசிப்போம். இல்லைங்க, உங்க தங்கச்சி பார்க்கும்போது என் பொண்ணு விசாலம் எனக்கு இப்படிலாம் பண்ணிவிட செஞ்சிருப்பா. அதை மறைக்கவே முடியாது. அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு, விசாலத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த மனநிறைவு இவ கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தான் என் மருமகளை ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது நான் முடிவு எடுக்க முடியாது, அவளை கேட்டு தான் சொல்லணும். எதுக்குங்க அதுங்களை போய் கேட்கணும்? அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது. நான் அவளை ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். சரி சரி பட்டாள தர, நான் கிளம்புறேன். என்னையா கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு கிளம்புறேங்கிற? நான் அண்ணாமலையை பத்தி பேச வந்தேன், நீங்க அதை கேட்க தயாரா இல்லை. நான் வரேன் அன்பழகன். குழந்தைங்க தனியா இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சார், நான் வரேன். என்ன அவசரம், இருங்க போலாம். சரி வாங்க, உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க. அண்ணாமலையாரே, டேய் கதவை தர. சரிண்ணா. கதவை சாத்திட்டு உள்ள வா. வாடா. இதோ வந்துட்டேனே. என்ன அப்படி பாக்குற? இங்க வா. என்னடா அது, எதுவுமே சொல்லாம கூட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறானேன்னு பாக்குறியா? டே மறுப்பு, அடிக்கடி இவ எதுக்கு தென்காசி போறான்னு நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தியல்ல, நான் வர்ற வீடு இதுதான். டே மறுப்பு, நீ மட்டும் அந்த அன்பழகு இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சு உதச்சி விசாரிச்சப்போ பந்தாமுருகனும் நானும் சேர்ந்து தான் உலகநாதனை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டோம் அப்படின்னு நீ உளறி வச்சிருந்தா இந்நேரம் என் பொழப்பு ஜெயிலில் இருந்திருக்கும். நீ என்னை காட்டி கொடுக்காம இருந்தா பாரு, அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன்டா, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு. இந்த வீட்டில் வேற யாரும் இல்லை, எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் தான் இருக்காங்க. என்னடா அனாதைன்னு சொன்னானே, இப்போ அம்மா தங்கச்சிங்கிறானேன்னு யோசிக்கிறியா? நான் அனாதை இல்லை, ஒருத்தனை பழி வாங்குறதுக்காக எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். சொல்றேன், அவ யாரு என்னங்கிறத விலாவாரியா சொல்றேன். நீதான் நம்மளாய் போயிட்டியா? மறுப்பு இங்கே நில்லு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அது வேற ஒருத்தன் இல்ல, நம்ம கொட்டாயில வேலை செய்யற பையன்தான். திருநெல்வேலிக்கு யானோ கல்வன் கேபி சுந்தரானபான் நடிச்ச படப்பிட்டி எடுக்க போயிருந்தோம். வர்ற வழியில் இப்படியே வந்தோம். இந்தாம்மா உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்க, இதுல இனிப்பு இருக்கு, அம்மா கிட்ட கொடு. என்ன இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கானேன்னு பாக்குறியா? காரணம் இருக்கு. பந்தாமுருகனை நீதாண்டா கொலை பண்ண, கொலைகார பாவி, என் மூஞ்சிலேயே முழிக்காத, இந்த வீட்டு பக்கம் வராதேன்னு அம்மா சொல்லுமில்ல. இப்போ உண்மையான கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு. அது வேற ஒருத்தர் இல்ல, அந்த சிவசு. அதாம்மா அந்த பட்டாளத்தா வீட்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானே சித்தப்ப, அவன் தான் கொலையை பண்ணியிருக்கான். கேட்டா பட்டாளத்தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கொலையை பண்ணுங்கிறான். பட்டாளத்தானும் நல்ல சிவம் சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ண வச்சிருக்கானுங்க. இப்ப இவன் மாட்டிக்கிட்டா அவனுக்கு தப்பிச்சுக்கிட்டானுங்க. இந்த பட்டாளத்தாரு நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது தான் அவர் கைவந்த கலையாச்சே. இங்க பாருமா, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு ஜெயிலுக்குள்ள போறதுக்கு மட்டி இல்லை.
நானும் ஒரு நாள் கொலை பண்ணுவேன். யார தெரியுமா? உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறானே பட்டாளத்தான் அவனை. அவன் செத்த அன்னைக்கு நீ அழுதுகிட்டு போய் என் புள்ள கோமதி தான் இந்த கொலையை செஞ்சான்னு போலீஸ்ல சொல்லு. நானும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆம்பளையா லட்சணமா ஜெயிலுக்குள்ள போறேன். சரியா? இந்தாடா நான் வரேன்டா தங்கச்சி. சாந்தி, உள்ள வந்து சாப்பிட்டு போ சொல்லு. இங்க பாருமா, நீ கொலைகார, உன்னால எனக்கு நிம்மதி போச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பியல்ல. இந்த கொலையை நான் செய்யலின்னு சொல்லிட்டு போறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீ சந்தோஷமா இருக்கணுமா, அது எங்களுக்கு முக்கியம். வரேன்டா தங்கச்சி. மீசக்காரா, ஏய் மீசக்காரா. மிஸ்டர் அன்பழகன், உங்க தங்கச்சி ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்காங்க. பஸ்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஸ்ட்ராங்கா காஃபி கொண்டு வாங்க ப்ளீஸ். அம்மா, எப்ப வந்த? எங்க என் அண்ணி தொலைச்சி வந்திருக்காளா? இல்லம்மா. ஏன் வரல? சரி, என் கல்யாணத்துக்காவது வருவாளா? என்னம்மா பண்றது, அந்த பொண்ணை உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். அது சரி, உன் படிப்பு எப்படிமா இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் திடீர்னு வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? நான் சொல்றேன், நீ வருமா? இப்படியே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த குடும்பத்தில் இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? நீ அந்த வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறியா? கண்டிப்பா என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அண்ணனுக்கு மிடில் கிளாஸ் புத்தி. அதை விட்டு வெளியே வரணும்னு அவருக்கு ஆசை இல்ல. பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையா இருக்கணும்னு அவர் வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவர் சுத்தி இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சிருவாரு. ஆனா நான் அப்படி இல்ல. இதை விட்டு மேல வரணும்னு எனக்கு ஆசை இருக்கு. உண்மையா சொல்லட்டுமா? அந்த வீட்டுல இருக்க பணத்தை பார்த்துதான் நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அங்க இந்த மாமியாரு, நாத்தனாரு அந்த மாதிரி பிக்கல் புடுங்கெல்லாம் இல்ல. நான் சுதந்திரமா இருக்கலாம். அதுக்கு தான் நான் நல்ல சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. ஆனா அதே சமயம் யாரும் எனக்கு பிரச்சனை கொடுக்காம நான் பார்த்துப்பேன். நான் அந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பேன். நாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு படித்த குடும்பமாக இருக்கும். அவங்க பரம்பரை பணக்காரங்க, யாருமே படிக்காதவங்க, இன்னும் அந்த பழைய கல்ச்சர்லேயே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல சிவத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நல்ல சிவம் ரொம்ப ஷார்ட் டெம்பர். இத பாரு, எனக்கு தகுந்தபடி அவரை மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்னை பற்றி கவலைப்படாத. நான் உன்னை பற்றி கவலைப்படல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட நிம்மதியை கெடுத்துருவியோ இல்லை நல்ல சிவத்தோட வாழ்க்கையை திசை மாத்திருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படிதாமா என்னை பத்தி தப்பா ஏதாவது பேசாட்டி அதுக்கு தூக்கமே வராது. ஆனா ஒண்ணு, உங்க 2 பேருக்கும் நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல சிவத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். இல்லனா அவர் எங்கேயாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க வருத்தப்படுவீங்க. புரிஞ்சுதா? இப்ப என்னப்பா பண்றது? கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நான் இந்த ஊருக்கே வந்துடக்கூடாதுமா. அம்மா
மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் ஊசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன். சங்கரையர், சொல்லுங்கண்ணா. சந்தன காப்பு எத்தனை மணிக்கு? இன்னைக்கு 3:30 மணிக்கு வச்சிருக்கோண்ணா. யார் உபயம்? கோடியாத்த வெங்கட்ராமையர் உபயம். அவர் வந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த மன்னி தெரியும். சரிண்ணா. ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா அண்ணி? என்ன பேசுறது? நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்க, ரொம்ப வளர்ந்துட்டீங்க. என்னத்த பேசுறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. என்னைக்கும் நான் உங்க பிள்ளை தான். அந்த வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன உங்க அம்மாவை நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்தப்ப அப்படியெல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் போட்டோம். இப்ப கூட அம்மா அது இதுன்னு என்னமோ சொன்னீங்களே, அதை வச்சு சொல்றேன். எவ்வளவு நாள் தான் மாமா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவாரு? நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வர பொண்ணு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுவார் இல்லையா? அதனால தான் சொன்னேன். இன்னொரு விஷயம், எப்பவும் நீர் அடிச்சு நீர் விலக போறதில்ல. இந்த ஜென்மத்துல அண்ணாமலை உங்க தங்கச்சியா வந்து பிறந்துட்டா இன்னொரு தடவை வந்து பிறக்க போறதில்ல. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என் வீட்டுக்காரர் அவளை போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. நீங்க ஒரு தடவை போய் அவளை பார்த்தீங்கன்னா அவன் நினைக்க மாட்டா பாருங்க, எனக்கு யாரும் இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் அனாதை ஆயிட்டேன்னு. அவ வேதனைப்பட்டா நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் என்ன சொல்றாரு தோற? ஆடு பாக குட்டி வரவா? சார், ஏதோ டிரான்ஸ்ஃபர்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், மெட்ராஸ் போகிறேன். இன்ஸ்பெக்டர் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நல்லது, சந்தோஷமான விஷயமாச்சு. அம்மா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பர்சனலாக பேசணும்னா நான் வேணா... இல்லை, நீங்கள் இருக்கணும். வணக்கம்மா. உட்காருங்க. பந்தா முருகனை கொன்னது உண்மையிலேயே சிவசுதானா? ஆமா. உலகநாதனை கொலை பண்றதுக்கு பந்தா முருகன் பிளான் பண்ணியிருக்கான். அந்த விஷயம் சிவசுக்கு தெரிஞ்சது. அண்ணாமலை உலகநாதனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக சிவசு பந்தா முருகனை கொன்னுட்டான். இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க?
உலகநாதன் அண்ணாமலை கல்யாணத்துக்கு அப்புறம் 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துரும், ஊரே சந்தோஷமா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சோம். பிரச்சனைங்கெல்லாம் தீர்ந்துரும். ஆனா இப்ப எந்த பிரச்சனையுமே தீரல. ஊர்ல நடக்கிற எல்லா கொலை காரணமே உங்க 2 குடும்பத்துக்கு இடையில இருக்கிற பகை தான். இந்த நேரத்தில் எனக்கு மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா வரப்போற எஸ்ஐக்கு உங்களை தெரியாம உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டா அது உங்களுக்கு தான் அவமானம். புரிஞ்சுக்கோங்க. தவசி ரொம்ப நல்லவர். ஏதோ அவசரப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஒரு தடவை தவசியை பார்த்தான்னா அவ பூர்ணமா குணமாயிடுவா. கூட்டிட்டு போங்க. பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா இந்த ஊரே சந்தோஷப்படும். மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். அக்கா, இவர் தங்கச்சிக்கும் நல்ல சிவத்துக்கும் விவாஜையெல்லாம் முடிவு செய்துட்டு அதுக்கு வேண்டி விட வந்த அதானு தவசிய நல்லவர்னு சொல்றாரு. ஏன் முறைக்கிறீங்க? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் பட்டாளத்தார் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க போறீங்களே, அப்புறம் இந்த வீட்டுக்கு ஏன் வந்தீங்க? புறப்படுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.